ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானிய வகையில் ஒன்றான வரகு அரிசியில் கிச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, கேரட், அது மட்டும் இல்லாமல் வேறு பீன்ஸு, பட்டாணினாலும் சேர்த்துக்கலாம். வரகரிசி 2 கப், சோம்பு 2 ஸ்பூன், கிராம்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயை காய வச்சு எண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன் விடுங்க. கடுகு பொரிச்சதும் சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கி வச்ச 2 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். கடுகு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கின உடனே கேரட்டு, கூடவே வேறு ஏதாவது காயினாலும் அதாவது பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் கிச்சடி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கிட்ட உடனே தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டே வருது. 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 கப் வரகரிசிக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 கப் வரகரிசி எடுத்துருந்தேன்னா 4.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் நல்லா கொதி வரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அந்த வரகரிசியை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி திருப்பியும் மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கழித்து பார்க்கலாம். இப்போது நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு அவ்வளோதான், வரகரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.